ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சரண்யா சுகு வீட்டு சமையல். இன்றைக்கி வந்து நான் ஒரு இன்சிடெண்ட் வந்து இப்போ மார்னிங் என் ஹஸ்பண்டை வந்து ட்ராப் பண்ணுறதுக்கு பஸ் ஸ்டாண்ட் போயிருந்தேன். அங்கே வந்து நடந்தது. ரொம்ப மனசுக்கு வந்து கஷ்டமாக இருந்துச்சு அதை பார்த்த உடனேவும். சில பேர் வந்து அதை அப்படியே உடனே வீடியோவாக எடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் நம்மளால் வந்து செய்ய முடியாதுங்க. உண்மையிலே ரொம்ப ஏஜ்டு பர்சன் ஒருத்தர், வயசான தாத்தா. அவர் வந்து கத்துறாரு, ஐயோ பசிக்குதே, எனக்கு பசிக்குதே பசிக்குதே, அம்மா உணவகத்துக்கு போகணும், அம்மா உணவகத்துக்கு போகணும், காசு கொடுங்க காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி அங்கே என்ட்ரன்ஸில், அந்த பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸில் நின்று பயங்கரமாக கத்திட்டு இருந்தார். எல்லாருமே கிராஸ் பண்ணி போனாங்க. அங்கேருந்து கொஞ்சம் பேர் வந்து ஆட்டோ ஸ்டாண்டில் வந்து நின்றுருந்தவங்களாம், ஆட்டோக்காரவங்களாம் பார்த்துட்டு இருந்தாங்க. யாருமேங்க வந்து ஒரு மனிதாபிமானத்துக்கு கூட ஏன் கத்திட்டு இருக்கீங்க, உட்காருங்க, தருவாங்க காசு தருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்லை ஓரமாக உட்காருங்க, வண்டி ஏதாச்சும் வந்துட போகுது அப்படின்ற மாதிரி ஒரு கன்சர்னில் கூட சொல்லியிருக்கலாம். அவங்களால காசு கொடுக்க முடியலன்னா கூட அந்த மாதிரி கூட சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சவருக்கு கண்ணு தெரிலன்னு நினைக்கிறேன். நான் போய் பக்கத்தில் நின்று வெயிட் பண்ணுங்க ஐயா, என் ஹஸ்பண்ட் வந்து சேஞ்ச் மாற்றுறதுக்கு போயிருக்காங்க, கத்தாதீங்க, காசு கொடுக்குறேன், போகலாமா உணவகத்துக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் வந்து அவருக்கு நான் எங்கே நிற்கிறேன்னு கூட வந்து அவருக்கு தெரியல, கண்ணு தெரிலன்னு நினைக்கிறேன். ஐயோ ரொம்ப இது என்ன கொடுமை இது, உண்மையிலே ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ இந்த அம்மா உணவு வந்து எத்தனையோ பேருக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுது. என்ன ஒரு 5 ருபீஸ் கொடுத்து அவங்க ஈஸியாக சாப்பிட்டுக்கிறாங்க இல்லையா. உண்மையிலே நிறைய இடத்துல இப்போ அது எனக்கு ரன் ஆகுதான்னு தெரியல. ப்ளீஸ் இதை பார்க்குற வந்து சார், சிஎம் சாருக்கு இந்த மெசேஜ் போச்சுன்னா ஸோ கண்டிப்பாக வந்து இதை கண்டினியூ பண்ணுங்கள் சார். இந்த மாதிரி வந்து அங்கங்கே இருக்கிற இந்த அம்மா உணவகத்தை வந்து ஸ்டாப் பண்ணிடாதீங்க. இது நிறைய பேருக்கு வந்து உண்மையிலே அவ்வளோ ஹெல்ப் பண்ணுது, ரோட் சைடு இருக்கிற பீப்புள்ஸ்க்கு. ஏன் இப்படி இந்த வயசானவங்களை பார்த்துக்க முடியலன்னா, நிறைய வந்து ட்ரஸ்ட் இருக்குது, முதியோர் இல்லம்லாம் இருக்குது, பெய்டு இல்லாமையே அன்பெய்டே இருக்குது. அந்த மாதிரி ஒரு இதில் வந்து கூட போய் அவங்கள ஜாயின் பண்ணி விட்டுருந்துருக்கலாம். அவங்களுக்கு அங்கே 3 வேளை சாப்பாடு கிடைக்கலனாலும் ஒரு நாளைக்கு